அனைவருக்கும் வணக்கம். ரசிகமணி அவருடைய படம் இதோ இங்கே இருக்குது. அப்புறம் வரும், இது பாருங்கள், அவருடைய படம் இதோ இங்கே கூட இருக்குது பாருங்கள். இதான் இவருக்கு ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்க. என்னன்னு சொன்னால் மீசை. அவர் நம்ம இவருக்கு இருந்தார், மாப்போசி மாதிரி ஒரு மீசை வரும். ரொம்ப அருமையான மனிதர். இவர் கூட இப்போ கூட சொல்லிக்கிட்டு இருந்தார், சில பர்சனாலிட்டிஸ் எல்லாம் அவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்கெல்லாம் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போனவங்கன்னு நினைக்கிறேன். தென்காசி பக்கத்தில் தீத்தாரப்ப முதலியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலியார்களுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க. அற்புதமான ஒரு மனிதர்கள், ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளவு அழகாக இருப்பாங்க. நல்ல ஒசரமாக இருப்பாராம் இவர் ரசிகமணி. நல்ல ஹைட்டு, நல்ல அழகான முகம் எல்லாம். அப்பேற்பட்ட மனிதரை பற்றி இப்போ நம்ம வரிசையாக ஒவ்வொருத்தராக பார்க்கணுன்னு நான் சொன்னேன். உங்களால் மறக்க முடியாத டேட் ஆஃப் பர்த்னு 18/8/1881. திருப்பி போடுங்க, 18/8/1881. அதனால் உங்களால் மறக்க முடியாது. 18/8/1881 தமிழறிஞர் பிறந்தது ரசிகமணியினுடையது. 0 வேண்டாம், 18/8. அதனால் மறக்க முடியாதது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்திருக்காரு. அவருடைய அப்பா பேர் தீத்தாரப்ப முதலியார். அவங்கெல்லாம் அந்த முதலியார் வம்சத்தை சேர்ந்தவங்க. அவருடைய அம்மா பேர் மீனம்மாள். அண்ணா வந்து குத்தாலிங்க முதலியார். அப்புறம் அக்கா வந்து கோதையாச்சு. இதுதான் அவருடைய குடும்பம். ரொம்ப ரொம்ப வசதியான குடும்பம். நீங்கள்லாம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. நமக்கெல்லாம் தெரிஞ்சவங்கள்லாம் சில ஏக்கர்ஸ் லேண்டு தானே வச்சுருப்பாங்க. சில ஏக்கர்ஸ் தான் லேண்ட் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து கிராமமே சொந்தம். ஒரு கிராமம் முழுசு மத்தளம்பாறைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஊர் வந்து ஒரு 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 முதலியாருக்கு சொந்தம். அவ்வளவு பழக்காரங்க. செல்வ செழிப்புன்னு அப்படி ஒரு செழிப்பு. ஆனால் அத்தனையும் மக்களுக்காக கொடுத்து நன்மையை செய்யக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்கள். அவருடைய படிப்பு எங்கேன்னு சொன்னால் முதல்ல தென்காசியில் தான் படித்தார் ரசிகமணி. அப்புறம் திருநெல்வேலி இந்து கல்லூரி, நீங்கள் திருநெல்வேலிக்கு போனேன், அதில் ஒரு ஸ்கூல் இருக்குது போல் இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார். அப்புறம் பிஏ படிக்க இன்டர்மீடியேட்டுன்னு அந்த காலத்தில் இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய +2 முடிச்சுட்டு நம்ம காலேஜுக்கு போகிறோமே, அப்படி இல்லை. அந்த போர்ஷன் வந்துட்டு காலேஜில் உண்டு, அதுக்கு பேர் இன்டர்மீடியேட்னு பேர். அந்த இன்டர்மீடியேட் வந்து திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் படிச்சிருக்காரு, திருச்சி புனித சூசியப்பர் கல்லூரி. அப்புறம் பிஏ வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், இங்கே தான் படிச்சிருக்காரு. எல்லாத்த விட சிறப்பானது, அவர் சட்டம் படித்தார், லா பிஎல். அது எங்கே படித்தாருன்னா திருவனந்தபுரத்தில் காலேஜில் படித்தார். இதெல்லாம் தான் அவருடைய படிப்பு சம்மந்தப்பட்டது. அடுத்தது போகுதா? ரைட். இதில் வந்து அவருடைய தொழில் வந்து வக்கீல் தொழில். பிஎல் படிச்சிருக்காரு இல்லையா. வண்ணாரப்பேட்டைன்னு நம்ம ஊரில் இருக்குல்ல, அந்த வண்ணாரப்பேட்டை இல்லை, திருநெல்வேலி பக்கம் இங்கே யாராவது இருக்கீங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து இவர் வக்கீல் தொழிலை ஆரம்பிக்கிறார். அங்கே பாருங்கள், நான் ஏன் இதை வந்து ஒரு ஸ்லைடோடு வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும். அவர் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு நல்ல கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இதுக்கு போகிறார். இது கோர்ட்டுக்கு முதல் நாள் வக்கீலாக போகிறார். எதிர்த்தாப்பில் யார் வரா தெரியுமா? வாணியன் செட்டியார். வாணியன் செட்டியார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, எண்ணெய் வியாபாரி. அவங்க குடும்பப்படி எதிர்த்தாப்பில் வர சகுனம்னு பார்ப்பாங்க இல்லையா, அது பார்த்த உடனே ஐயோ ஏ வா 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 அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்காத்தி வச்சுட்டு, சகுனம் சரியில்லைடா, வாணியன் செட்டியார் எதிர்த்தாப்பில் வந்துட்டார், வீட்டுக்குள்ளே உட்காருன்னு சொல்லி அவர் கையில் எதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்பராமாயண புத்தகத்தை கொடுத்துட்டாங்க. இவர் உட்காந்துட்டார். ஆனால் கி ராஜநாராயணன் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு உண்டு. ஆமாம், கரெக்டு. இடைச்செவலில் கி ராஜநாராயணன் ஒருத்தர். அவரும் 90 வயசுக்கு கிட்டத்தட்ட 100 வயசுக்கிட்ட வாழ்ந்தார். இவர் ரசிகமணியோட ரொம்ப இணக்கமானவர், அவர் காலத்தவர். அவர் கொஞ்சம் இடதுசாரி கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்க. இவர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு அந்த காலத்தில் இருக்கும் தெரியுமா, அதை சேர்ந்தவர். பட் ஆனால் அரசியலில் ஜாஸ்தி இல்லை, வெளியில் வந்துட்டார். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், மாந்தருக்குள் ஒரு அன்னப்பறவை. யாரை பற்றி? ரசிகமணியை பற்றி. அவசியம் படிங்க, இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. உங்களுக்கு வந்து லைஃப்பில் மறக்கக்கூடாத இழக்கக்கூடாத பொக்கிஷங்கள் இதெல்லாம்.
மாந்தருக்குள்ள ஒரு அன்னப்பறவை. யார்? ரசிகமணி. அவரை பற்றி சொல்லியிருக்காரு. அதில் இந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரா, வாணியன் செட்டியார் வரல ஏத்தாப்பில், கலைவாணியே வந்துட்டா. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. கலைவாணியை இந்த ரூபத்தில் எதிரில் வந்திருந்தாள் அப்படின்னு கீரா புத்தகத்தில் வந்துருக்கு. ரொம்ப அழகு பாருங்க. ஏன்னா கலைவாணிக்கு வந்து இவர் போய் கோர்ட்டில் போய் வக்கீலுக்கா பிறந்திருக்காரு, தமிழுக்கோசரம் பிறந்திருக்காரு. உங்களுக்கு நம்ம இப்படி தமிழெல்லாம் அனுபவித்து கேட்குறோன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் மூலாதானம் இவர் தான். நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். ரொம்ப வேகமாக சொல்கிறேன், நிறையா ஏகப்பட்டது இருக்க ஒழிய கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். அவருக்கு இன்னொன்று ப்ராப்ளம் ஆகிட்டுது. என்னென்னா மலேரியா காய்ச்சல் வந்துட்டுது. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மாதிரியெல்லாம் அப்போ அது கிடையாது. வந்ததுன்னா அவ்வளோதான். மலேரியா காய்ச்சலில் படுத்துட்டு அவரால் எந்திரிக்கவே முடியல. அப்படியே மாதக்கணக்கில் படுக்க வச்சிருச்சு. அப்புறம் கையில் புத்தகம் கம்பராமாயணம் தான். அதனால் அவருக்கு சுப்பையா முதலியாருங்கிறவர் இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காரு. கம்பராமாயண புத்தகம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு போச்சு. அதனால தான் இந்த ஸ்லைடோட நான் நிறுத்தியிருக்கேன். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு தரம் தான் நம்ம பிறக்கிறோம். சில மனிதர்கள் தான் இந்த இவங்க மாதிரி ஆட்கள்லாம் 2 முறை 3 முறை பிறக்கிறாங்க, 2 முறை பிறக்கிறாங்க. அவருக்கு வந்து மறுபிறப்பு இது. வக்கீல் தொழில் போகாமல் கம்பராமாயணத்தை கையில் எடுத்ததுலேருந்து ரசிகமணி வேற ஆளாக மாறிட்டார். அதனால தான் அடுத்த ஸ்லைடுக்கு போகலாங்க. இது பாருங்கள், அபூர்வமான படம். இதுதான் தாத்தா, நம்ம தாத்தா. அதாவது நம்ம எல்லாருடைய தாத்தா, உங்களுடைய தாத்தாவும் தான், தமிழ் தாத்தா மாதிரி. நான் இவரை வந்து தத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். டிகேசி வந்து என்னுடைய தத்து தாத்தா. அதனால் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்மாள்லாம் பிச்சம்மாள்னு சொல்லி, பிச்சம்மாள் அண்ணி, இவங்களோட முடிக்கணும்னு வச்சுருக்கேன். ஏன்னு சொன்னால் அவ்வளவு சிறப்பான பெண்மணி. அவங்களோட தான் இன்றைக்கி முத்தாய்ப்பு. இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப அபூர்வமான படம். இதெல்லாம் அவர் முருகன் அனுப்பிச்சது தான். நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இவர் உட்காந்துருக்க அவருடைய எப்போ பார்த்தாலும் சிரிப்பான அந்த மீசையோட ரொம்ப அழகாக இருப்பார். அடுத்தது சரி, இப்போ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்த லெவலுக்கு போகிறோம். அவர் மறுபிறப்பு பிறந்த உடனே வட்டத்தொட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அது வந்து எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா வண்ணாரப்பேட்டையில் ஆரம்பிக்கிறார். வட்டத்தொட்டிங்கிறது என்னென்னா, நான் நேரில் பார்த்ததில்ல, ஒருவேளை ஐயா பார்த்துருக்கலாம், இவங்க பார்த்துருக்கலாம். நடுவில் வந்து முத்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்து கட்டடங்கள், ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு வீட்டில் நடுவில் ஒரு வெளிச்சமும் மழையும் விழக்கூடிய அளவுக்கு ஓப்பனாக இருக்கும். அதுக்கு பேர் முத்தம்னு பேர், முற்றம்னு சொல்லுவாங்க. அந்த முற்றம் வந்து ரவுண்டாக இருக்கும். அங்கே உட்கார வச்சு யார் பிஎல் படித்தவர், பிஏபிஎல் படித்தவர் கம்பராமாயண வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டார். வட்டத்தொட்டின்னு பேர் அதுக்கு பேர். யார் வாரம் ஒரு முறை கம்பராமாயண வகுப்பு நடக்கும். நான் நம்ப முடியுதா? கம்பராமாயணம் வந்து நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷத்தை அவர் முதல்ல அதை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு வகுப்பாக எடுக்க ஆரம்பித்தார். வாரம் ஒரு முறை நடக்கும். அதில் வந்து நான் ஒவ்வொருத்தர் பேரை போட்டிருக்கோம், கொஞ்சம் வேகமாக படிச்சிடறேன். சிலதெல்லாம் சுவையாக இருக்கும். வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார். ஏன் இவரை கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன்னு சொன்னால், ரொம்ப கோபம் உள்ளவர். அவர் வந்து அரசு ஊழியராக இருந்தார். ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது பிடபிள்யூடின்னு ஒன்று இருக்கு இல்லையா, பப்ளிக் வெல்த், அங்கே தங்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அவருக்கு கட்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்பேற்பட்ட மனிதர் வந்து நம்ம ரசிகமணியினுடைய சீடர். அப்படி உட்காந்து கேட்பார். அப்போ பாருங்க எப்போ ஏற்பட்ட விஷயம்னு பாரு. வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார்னு பேர். கடும் கோபக்காரர். ஆவுடையா பிள்ளை வந்து வகுப்பு தோழர். கொஞ்சம் வேகமாக பாருங்கள். பி ஸ்ரீ பற்றி உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஐயா கூட சொன்னாங்க. பி ஸ்ரீன்னு ஆச்சாரியான்னு சொல்லுவாங்க. அவர் கம்பர் தரும் காட்சியா சித்திரராமாயணம். சித்திரராமாயணம்னு ஒன்று போட்டிருக்கார். ரொம்ப அழகாக இருக்கும். அது கம்பராமாயணம் பற்றி தான். அவர் பி ஸ்ரீ ஆச்சாரியா பண்ணது தான். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் அப்புறம் சக்கரபாணி நம்பியார், அப்புறம் ஆண்டியப்ப பிள்ளை, ஏவி முத்தையா பிள்ளை, ஆசிரா பற்றி கொஞ்சம் சொல்லணும். என்னென்னா, எனக்கு இன்னொருத்தர் இது எனக்கு ஒரு டிகேசி எப்படி காந்தியை என்னிடம் முயற்சி பண்ணி உள்ளே போகுவதற்கு முயற்சி பண்ணி என்ன பண்ணாரோ பாவம், அவரால் ஒன்றும் பண்ண முடியல. பட் ஆனால் அந்த நிறுவனத்தில் சேர்ந்துருக்கேன்னு ஒழிய ஆனால் அவர் வந்து ரசிகமணியை எனக்குள்ளே தள்ளிட்டார். எனக்கு ரொம்ப அதாவது ப்ரையாரிட்டின்னு சொன்னால் இந்த புத்தகம்லாம் ரொம்ப மனசெல்லாம் டல்லாக போச்சுன்னா ஒன்றா காந்தி புத்தகம் படிப்பேன், இல்லாட்டி இதை படிப்பேன். ரொம்ப சுவையாக இருக்கும், மனசெல்லாம் உற்சாகமாகிடும்.
அது காரணமாக இருந்தவர் திருமலைங்கிறவர். அந்த திருமலைக்கு ஆசிரியராக இருந்தவர் தான் ஆ சீனிவாச ராகவன்னு பேர், ஆசிரியரான்னு பேர். பெரிய பேராசிரியர் தான். ஆங்கிலத்தில் ரொம்ப டாப். சிந்தனைன்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினார். அவரெல்லாம் இதில் இந்த வட்டத்தொட்டியில் ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ். ரொம்ப அற்புதமாக இருக்கும், நடக்கும். அப்புறம் மகரபூஷணம், இதெல்லாம் நீங்கள் பல பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. KN மகரபூஷணம், அருணாச்சல கவுண்டர், தேமு பாஸ்கர தொண்டைமான், இவரை பற்றி நான் அவசியம் சொல்லி ஆகணும். ஏன்னா ரசிகமணிக்கு ரொம்ப வேண்டியவர். ரசிகமணியை பற்றி ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை நூல் எழுதியிருக்கார். நீங்கள்லாம் அவசியம் அதை அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நூல் அது. ஜஸ்டிஸ் மகராஜன், இதோ இவங்க அப்பா, சிதம்பரம் ஐயாவோட அப்பா. ஜஸ்டிஸ் இவருடைய டிகேசியோட வலது கரம் ஜஸ்டிஸ் மகராஜன், இடது கரம் இதோ இவங்க அப்பா வித்வான் லா சண்முக சுந்தரம். எப்போ தமிழறிங்க எனக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பிள்ளைக்குது, நம்பவே முடியல. இவ்வளவெல்லாம் நல்ல நண்பர்கள்லாம் வருவாங்களா, இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஒரு கூட்டம். நம்பர் எனக்கு பெருசாக தெரியாது எப்போதுமே. நீங்கள் ஒவ்வொருத்தரும் 10 பேர் 100 பேருக்கு சமம். ஏன்னா அவ்வளவு தமிழ் ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க. இவர் வந்திருக்கிறது 1000 பேருக்கு சமம். 93 வயதுள்ள NVS மணியன் ஐயா அவர்கள். சரி, அதனால் ஜஸ்டிஸ் மகராஜன், முத்துசிவம், பால சரஸ்வதி நாட்டிய நிகழ்ச்சி. இது ஏன் இப்படி ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன்னு சொன்னால், ஒரு அருமையான சின்ன நிகழ்ச்சி நடந்தது, அதை சொல்கிறேன். உங்களுக்கே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த வட்டத்தொட்டியில் தாத்தா என்ன பண்ணார், ரசிகமணி தாத்தா வெறும் கம்பராமாயணம் மட்டும் சொல்லலை. அங்கே வந்து நாட்டிய நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு பால சரஸ்வதினு இப்போ யாருக்காவது தெரியும்னு நினைக்கிறேன், பல பேருக்கு தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம பரதநாட்டியத்துக்கு பிதாமகின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆரம்ப அவங்க தான், பரம்பரையாகவே வந்தவங்க பால சரஸ்வதி. ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவாங்களாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எந்நேரமும் உந்தன் சன்னதியில் இருக்க வேண்டும் ஐயான்னு ஒரு பாட்டு இருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்களா? கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் பாட்டை முயற்சி பண்ணுறேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு நடனம் ஆடுறாங்க. யார்? பால சரஸ்வதி. இது நடந்த நிகழ்ச்சி, சொல்லி கேட்டிருக்கேன், இவங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். அந்த டான்ஸ் ஆடுறாங்க அந்த அம்மா பால சரஸ்வதி. அதை பார்த்துட்டு அப்படியே மயங்கி போய் ஒவ்வொருத்தர் ரொம்ப பாராட்டுறாங்க. அப்போ அந்த வீட்டில் வந்து வேலைக்காரி அம்மா இருக்குல்ல, தொடப்பத்தை வச்சு கூட்டிக்கிட்டு இருக்கும்ல, அது என்ன பண்ணுது, அங்கே ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே நீங்கள் திருநெல்வேலிக்கு போனால் தான் அந்த தமிழனுடைய அழகு தெரியும். அவங்க ஏதோ இவாள்கிட்டலாம் கேட்கணும். அவங்க யூஸ் பண்ணுற தமிழ் இருக்குது பாருங்கள், சாருக்கெல்லாம் தெரியும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த அம்மா சொல்லிச்சான், அடி பாதகத்தி அப்படின்னுச்சான். வேற ஒன்றும் சொல்லலை. பாக்கி எல்லாரும் மணிக்கணக்கில் பாராட்டுறாங்க. இந்த அம்மா இந்த வேலை, இந்த தொடப்பம் தொடக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து சொன்ன ஒரே வார்த்தை அடிப்பாதகத்தி. இது யார் காதில் விழுந்துருச்சு? ரசிகமணி காதில் விழுந்துருச்சு. அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் எல்லாரும் பாராட்டி பேசிட்டீங்க, ஆனால் இதை பற்றி எந்த விதமான அறிவு எதுவும் இல்லாமல் ஒரு வீட்டை சுத்தப்படுத்தும் ஒரு பெண்மணி அங்கே இருக்காங்களே, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பால சரஸ்வதிக்கு கிரீடம் போல அப்படின்னாராம். என்னது? அடி பாதகத்தி. வேற ஒன்றும் இல்லை. அந்த தமிழ் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி தமிழில் எப்பா என்ன கிடையாது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தமிழில் அந்த அம்மா சொல்லியிருக்கு அடிப்பாதகத்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் அதை போட்டிருக்கேன் நான், அடிப்பாதகத்திங்கிறது. இதுபோல் ஒரு சுவையான நிகழ்ச்சியெல்லாம் எங்கே நடந்துச்சு? வட்டத்தொட்டியில். அதே மாதிரி மாதம் மாதம் நடக்கக்கூடிய இந்த வட்டத்தொட்டியில் நீங்களும் பங்கு கொள்ளணும். கொஞ்சம் அந்த அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க, நீங்கள் ஆன்லைனில் கலந்துக்கலாம், சரியா? அவசியம். அதனால் பால சரஸ்வதி நிகழ்ச்சி. அப்புறம் MRM சுந்தான்னு ஒருத்தர், இவரெல்லாம் எனக்கு திருமலை அறிமுகப்படுத்தினார். இவர் என்ன புத்தகம் எழுதியிருக்காருன்னா, பொன்னியின் புதல்வர், பொன்னியின் செல்வன் இல்லை, பொன்னியின் புதல்வர். ரொம்ப அற்புதமான புத்தகம். இங்கே தான் பிஞ்சால சுப்பிரமணிய ஸ்ட்ரீட் டி நகரில் இருந்தார். அருமையான மனிதர், அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியவர். அவர் இந்த வட்டத்தொட்டி மெம்பர். அப்புறம் மீப்பா சோமு சொன்னேன் இல்லையா, நேரிலேயே நான் பார்த்துருக்கேன். நான் அவரை கூட்டிகிட்டு போயிருக்காரு, திருமலை கூட்டிகிட்டு போய் காட்டியிருக்காரு. அவர் வந்து சிறப்பு என்னன்னு சொன்னால், சித்தர்கள் பற்றி நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருந்தாங்க இல்லையா, அந்த எண்காண் சித்தர்கள்,
அவர்களெல்லாம் பற்றி சித்தர் வரலாறுன்னு எழுதியிருக்கார். மீபா சோமசுந்தரம்னு பேர், மீபா சோமுன்னு பேர். அவர் வந்து வானொலி சம்மந்தப்பட்டது இருந்திருக்காரு. ராஜாஜிக்கு ரொம்ப நண்பர். அவர் வந்து இந்த வட்டத்தொட்டிக்கு ஒன்றாவது ஆள். அப்புறம் தீபன் ஏன் இதை சொல்லியிருக்கேன்னு சொன்னால், ரசிகமணிக்கு ஒரே ஒரு பையன்தான் இருந்தார். ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான். அவருடைய திருமணம் வந்து 1908 நடந்தது ரசிகமணிக்கு. அவங்க வந்து பிச்சம்மாள்னு பேர். அந்த பிச்சம்மாளுக்கும் ரசிகமணிக்கும் பிறந்தவர் தான் தீபன். தீபன்கிறவர் ரொம்ப அழகாக இருப்பாராம் பார்க்குறதுக்கு. நான் தான் சொன்னேன், அவங்க அந்த பரம்பரையே ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க. நல்ல ஹைட்டு, ரொம்ப அழகாக முகமெல்லாம் இருக்கும். அவர் வந்து அரும்பிய முல்லைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். தயவுசெய்து அதை படிங்க. அப்படியே நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவருடைய கவிதையாகட்டும் அதாகட்டும் எக்ஸலண்ட்டான புத்தகம் அது. அவர் தான் வானொலின்னு முதல்ல ஆரம்பித்தாங்க இல்லையா சென்னையில், அதுக்கு வானொலி பத்திரிகைக்கு முதல் ஆசிரியராக இருந்தார் தீபன். அதனாலேயே ரசிகமணி வந்து சென்னையில் வந்து தங்கியிருக்கார் ஒரே ஒரு வருஷம். சரி, தீபன். அப்புறம் அவர் தான் இறை வணக்கம் பாடுவாராம். அப்புறம் ராஜாஜி இப்பேற்பட்ட கவர்னர் ஜெனரலாக இருந்தார். ரசிகமணியினுடைய ரொம்ப ஆத்மார்த்த நண்பர். அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை வேணா சொல்லிடுறேன். ஆங்கிலத்தின் மீது மிகுந்த மோகமும் வெறியும் கொண்டிருந்த என்னை தமிழ் பித்தனாக்கியது ரசிகமணி. இப்படியே எழுதியிருக்கார். இது ஆதாரபூர்வமாக இருக்குது. நீங்கள் நமக்கெல்லாம் இப்போ அதனுடைய இது தெரியாது, எஃபெக்ட் தெரியாது. ஆங்கிலம் தான் அந்த காலத்தில் தும்மினா கூட ஹச்சுன்னு தான் தும்புவாங்க, ஹெச்சுன்னு தான் தும்புவாங்க. அது ஹெச்சு தான் வரணுமா, அந்த மாதிரி ஒரு வெறி இருந்தது, ஆங்கில வெறி. இவங்களாக தான் மாற்றினக்க, ரசிகமணி தான் மாற்றிருக்காங்க. அதில் வந்து இந்த ராஜாஜி சொல்லியிருக்காரு, ஆங்கில மோகத்தில் இருந்த என்னை தமிழ் மீது மாற்றியவர் ரசிகமணி அவர்கள். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், பின்னாடி வரும்போது சொல்கிறேன் நான். திண்ணை ரசாயனம் நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு, உங்களுக்கே தெரியும். வியாசர் விருந்து அப்படின்னு ஒன்று, சக்கரவர்த்தி திருமகன், ராமாயணமும் மகாபாரதம், இதெல்லாம் தமிழில் எழுத வச்சிருக்காரு. யார்? நம்ம தாத்தா, ரசிகமணி தாத்தா ராஜாஜியை. அதுதான் சிறப்பானது. அப்புறம் கல்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்கியே தெரியாமல் இருக்க முடியாது. பொன்னியின் செல்வன். ஆனால் அவருடைய சிறப்பு பின்னாடி வரதுக்கு முன்னாடி இப்போயே சொல்லிடுறேன். என்னன்னு சொன்னால், சிவகாமி சபதம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் நம்ம தாத்தா, ரசிகமணி தாத்தா. அது கல்கியே சொல்லியிருக்காரு. இங்கே நம்ம பீச்சில் உட்காந்து, இங்கே இல்லை, இந்த மகாபலிபுரம் பக்கத்தில் உட்காந்து பேச்சு பேசும்போது அந்த அந்த சிற்பி பேர் என்ன? நன்றி, ஆயன சிற்பின்னு ஒரு ஆள். அவர் தான் இதெல்லாம் செதுக்கினது. அவரை பற்றி நம்ம தாத்தா சொல்லியிருக்காரு. அப்போ கல்கி சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எனக்கு இந்த டொக் 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 டொக்குன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சிவகாமி சபதம் எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து படிங்க, அந்த அற்புதமாக இருக்கும் அந்த கதை, அந்த நாவலே. அதை படமாக எடுத்திருக்காங்களா? எடுக்கலை, சிவகாமி சபதம் எடுக்கலை. பார்த்திபன் கனவு எடுத்திருக்காங்க, பொன்னியின் செல்வன் எடுத்திருக்காங்க. ரொம்ப அற்புதமானது. அது வந்து நம்ம கல்கியினுடைய சிறப்பான படைப்பு. அவர் சொன்னதை வந்து பின்னாடி சொல்ல போகிறேன் வேகமாக. அவர் வந்து ரசிகமணியை பற்றி அவ்வளவு உயர்வாக ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கார். இவரை பார்த்த பிறகு தான் தமிழ் மேலே அவருக்கு ஈடுபாடு வந்து பெரிய படைப்பெல்லாம் ஏற்படுத்தினார், சந்தேகமே பட வேண்டாம். அப்புறம் வையாபுரி பிள்ளை, பேனா அப்புசாமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய சிறந்த புத்தகங்கள்லாம் பலது எழுதியிருக்காரு அவர். கொஞ்சம் வேகமாக ஏன் போகிறேன்னு சொன்னால் நிறையா விஷயம் இருக்குது. சா கணேசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரைக்குடி. இவர் சொன்னார், இவர் தெரியும். ஆமாம், காரைக்குடியில் இப்போ நாங்கள் போயிட்டு வந்தோம், நாங்கள் பிரேமா எங்கள் ஒய்ஃபெல்லாம் போயிட்டு வந்தோம். அங்கே கம்பன் கழகம்னு ஒன்று ஏற்படுத்தினார் 1939. அந்த காரைக்குடி கம்பன் கழகத்தை ஏற்படுத்தினதுக்கு காரணமே சா கணேசன் தான். அந்த சா கணேசனுக்கு பேர் கம்பன் அடிப்பொடின்னு பேர். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம தாத்தா தான், ரசிகமணி தாத்தா. அவர் தான் உருவாக்கினார் அவரை. கம்பன் ருசியை வந்து உடம்பு ஃபுல்லாக கொடுத்து, நாக்கில் கொடுத்து கம்பன் அடிப்பொடியாக்கிட்டார். அதனால் காரைக்குடியில் கம்பன் விழா ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்தவர். இதெல்லாம் இவங்க அத்தனை பேரும் யாருன்னா, நான் வட்டத்தொட்டின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம். இவ்வளவு பேர். நான் ரொம்ப குறைச்சலாக சொல்லியிருக்கேன், பெரிய கூட்டம் அது. சரி, அடுத்தது இந்த படம் பார்த்தீங்களா? எவ்வளோ அபூர்வமான படம் மாதிரி. இதோ இவங்க அப்பா, இவர் தான் ஜஸ்டிஸ் மகராஜன். அது அந்த கூட்டமே எவ்வளோ அழகாக. இங்கே தான் இவர் தான் தாத்தா, இவர் தான் மீபா சோமு.
அப்புறம் எல்லாருடைய பேரும் இருக்குது. முன்சி பகராஜன், லக்ஷ்மணசாமி எல்லாம் இருக்குது. ரொம்ப அபூர்வமான படம் அது. தாத்தா இப்படி உட்காந்து ஜோக் அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் ஏதோ சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களை பற்றி சொல்லுவார், திருமலை சொல்லுவார், எங்கே சிரிப்பு ஒலி கேட்குதோ அந்த இடத்தில் காந்தி கண்டிப்பாக இருப்பார். நம்ம நினைக்கிற மாதிரி சீரியஸான ஆள் இல்லை, ரொம்ப ஜோவியலான பேர். அதுக்கு ஈக்குவலண்ட்டானது நம்ம தாத்தா டிகேசி. அவரும் அப்படி தான். இந்த கீழே இருக்கார் பாருங்கள். அதே மாதிரி ராஜமன்னார் இவங்கெல்லாம் ஹைகோர்ட்டில், அப்புறம் ஜஸ்டிஸ் சோமசுந்தரம், இவங்க அத்தனை பேரும் மிக உயர்ந்த பதவியில் இருந்தவங்களாகலாம் தாத்தா பின்னாடியே அவ்வளவு ஈடுபாட்டோடு இருந்தாங்க. அதனால் இந்த படமும் ரொம்ப அபூர்வங்கிறதுனால உங்களுக்கு காட்டுறேன். ரைட், அடுத்தது போகலாம். தமிழிசை கல்கி எழுதியதுன்னு சொன்னேன் இல்லையா, தமிழிசை படிச்சிடுறேன் உங்களுக்கு. ஒரு பாட்டு அப்புறம் சொல்கிறேன். தமிழிசைங்கிறது நமக்கு 3 தமிழ் உண்டு. இலக்கிய தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இல்லையா. அந்த இசைத்தமிழை முதல்ல நமக்கு உருவாக்கி இதாங்க அப்படின்னு கொடுத்தது நம்ம ரசிகமணி தான். இந்த பாருங்கள், நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் கல்கி எழுதினது அப்படியே சொல்கிறேன். தமிழிசை இயக்கத்தை பற்றிய வரையில் அதை ஆரம்பித்த பொறுப்பை ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் அல்லது சர் ஆர்கே சண்முகன் செட்டியார் அவர்கள் மீது சுமத்துவது சரியல்ல என்பதை அவசியம் நான் சொல்லியாக வேண்டும். உண்மையில் தமிழிசை இயக்கத்தை ஆரம்பித்து அதற்கு அஸ்திவாரம் போட்டு திறப்பு விழாவும் நடத்தியவர் ரசிகமணி டிகேசி தான். யார்? கல்கியோட வாசகம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு, நடத்தியவர் ரசிகமணி டிகே சிதம்பரநாத முதலியார் அவர்கள்தான். தமிழ்நாட்டில் சென்ற 15 ஆண்டுகளில் தமிழ்ப்பற்று வளர்ந்து பெருகுவதற்கும், அந்த காலத்தில் உண்மை கவிதை உணர்ச்சி பரவுவதற்கும், தமிழகத்தின் பரம்பெரும் செல்வமான பரதநாட்டிய கலையை புத்துயர் பெறுவதற்கும் டிகே சிதம்பரநாத முதலியார் எப்படி பொறுப்பாளியோ அதுபோலவே தமிழிசை இயக்கத்திற்கும் தமிழிசை அவரே பொறுப்பாளி ஆவார். அந்த பொறுப்பை ஸ்ரீ டிகேசி அவர்களே தட்டி கழித்து வேறு யார் பேரிலாவது போட பார்த்தாலும் அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்கள். சுமார் 12 வருடங்களுக்கு முன்னால் முதலில் டிகேசி அவர்களை நான் சந்தித்த போது அவர் சிறந்த சங்கீத ரசிகர் என்பதை கண்டேன். கச்சேரி, இதுதான் ரொம்ப சிறப்பான பகுதி. இதில் கச்சேரிகளும் காலட்சேபங்களும் போவதென்றால் அவருக்கு ரொம்ப ஆசை, போவார். ஆனால் இவைகளுக்கு போகும்போது சந்தோஷமாக போகிறார், திரும்பி வரும்போது எரிச்சலோடு திரும்பி வருகிறார். இதெல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல, இது அடுத்தது காரணம் தெரியும். எரிச்சலோடு திரும்பி வருகிறார். எல்லோருக்கும் தெரிந்த தமிழ் பாஷையிலேயே பாட்டு இல்லையா, பாடக்கூடாதா, தெரியாத பாஷையில் பாடுவதையும் கேட்பதையும் நம்மவர்களுக்கு எவ்வளவு மோகம் என்று ஆத்திரத்தோடு சொல்லுவார். எவ்வளவு வேகம் பார்த்தீங்களா. ஆனால் இது எனக்கு சோகம், எனக்கு தெரியும். நான் என்ன சங்கீதத்தோடு கொஞ்சம் தொடர்பு உள்ளதுனால நமக்கு கொஞ்சமே புரியாத தெலுங்கு ஒன்று, அதை விட சுத்தமும் புரியாத சமஸ்கிருதம் ஒன்று, இது ரெண்டுத்தையும் தான் உயர்ந்த பாட்டாக பாடுவாங்க. கடைசியில் துக்கடான்னு சொல்லிட்டு தமிழ் பாட்டு பாடுவாங்க. அது இன்னும் கோபம் வரும். அதுதான், இதைத்தான் தாத்தா சொல்லியிருக்காரு ரசிகமணி. உங்களுக்கு என்ன தமிழ் பாட்டே கிடைக்காதா? இந்த சொன்னேன் எந்நேரமும் இந்த சன்னதி, அது மாதிரி ஏகப்பட்ட பாட்டு இருக்குது, கம்பர் பாமன் பாட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் கல்கி எழுதியிருக்காரு. அதுதான் இதை படித்தேன். ஒரே ஒரு பாட்டு மட்டும் நான் பாடிடுறேன். ஏன்னா இந்த தமிழ் இசையை கற்றுன்றதுனால, இது டாக்டர் எஸ் ராமநாதன்ட்ட கற்றுனது, அதனால் அது ஏதோ தவறு இருந்தால் பொறுத்துக்கோங்க. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே.
ஏ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? தமிழ் பாட்டு அப்படியே ருசி. தாத்தாக்கு ரொம்ப பிடிக்காது என்னென்ன, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மைசூர், இப்படித்தான் தமிழ் கவிதையை சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, பாட வேண்டும், பாடத்தான் வேண்டும்னு எழுதியிருக்கார். எனக்கு குரல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பிரேமாலாம் பாடினான்னு ரொம்ப அழகாக பாடுவாங்க. இருந்தாலும் தமிழை பாடித்தான் ஆக வேண்டும்னு சொல்லியிருக்கார். அற்புதமான பாட்டு இது. திருஞான சம்பந்தருடைய முதல் பாடல் சீர்காழியில் பாடினது. ரொம்ப அழகாக இருக்கும், மறுபடியும் நீங்கள் கேட்டு ரசிங்க. அப்புறம் இந்த தேவக்கோட்டையில் முதல்ல தமிழ் இசை இயக்கம் ஆரம்பித்தார். அண்ணாமலை செட்டியார் அதுக்கு பணமெல்லாம் கொடுத்து எல்லாம் உதவி பண்ணார். தாத்தாக்கு அந்த அளவுக்கு இல்லை, கொடுத்து உதவி பண்ணார். சென்னையில் தமிழ்ச்சங்கம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அண்ணாமலை செட்டியார். அங்கே பாரிஸுக்கு போனீங்கன்னு தெரியும், பெரிய கட்டடம். அது துவக்கி வச்சது தலைமை ரசிகமணி தாத்தா தான். அது பல பேர் தெரியாது. அதனால் கண்ட பேருக்கெல்லாம் தமிழிசையோட பெருமையெல்லாம் சொல்கிறாங்கன்னு கோபத்தில் அதை போட்டிருக்காரு. சரி, இது ஒரு இசை சம்மந்தப்பட்டதா? அதோடு மட்டும் இல்லை, வில்லுப்பாட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்லுப்பாட்டுங்கிறது ரொம்ப அபூர்வமாயிட்டது. அப்போ சாத்தூர் பிச்சுக்குட்டின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் இந்த பாடல்களை, வில்லு பாடல்கள் பாட்டை தாத்தா கேட்டுட்டு அசந்து போயிட்டு, ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக பாராட்டி கடிதங்கள்லாம் கூட எழுதியிருக்கார். அது கடிதங்கள் டிகேசி பாராட்டி பேசி கடிதமும் எழுதியிருக்கார். மகராஜன் கடிதத்தில் இருக்குது, இதில் இருக்குது. அதை பற்றி சொல்லிவிட்டு பிச்சுக்குட்டி என்ன பண்ணுவாராம், ரசிகமணி வீடு குற்றாலத்தில் இருந்தது. அது வீட்டு முன்னாடி இருந்து ரிஹர்சல் பார்ப்பாங்களாம். சீதா கல்யாணம் அதை எழுதியிருக்கார். எங்கள் வீட்டு முன்னாடி இருந்து பிச்சுக்குட்டி அவர்கள் வில்லுப்பாட்டு ரிஹர்சல் நடத்தினார் அப்படிங்கிறது. அப்புறம் மூணாவது கடைசியாக ஒரே நிமிஷம், பரதநாட்டியத்துக்கு பால சரஸ்வதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க, அப்புறம் ருக்மிணி தேவி அருண்டேல், இதுக்கெல்லாம் தாத்தா தான் உற்சாகப்படுத்தி எல்லாம் பண்ணிடணும். அதனால் நம்ம இப்போ பரதநாட்டியத்தை பார்க்குறோமே, இதுக்கெல்லாம் காரணம் தாத்தா தான். எவ்வளோ பெரிய சேவை பண்ணியிருக்காரு பாருங்கள். இது ஒன்று. ரைட். இன்னொரு படம் வரும்னு நினைக்கிறேன். இது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ரசிகமணி கவிமணி. கீழே ராஜாஜியும் தாத்தாவும் கம்பர் தரும் ராமாயணம் அரங்கேற்றத்தில் அந்த விழாவில் போயிருக்காங்க. அப்போவே உடம்பு ரொம்ப முடியல, காரில் தான் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தங்கி இருந்து வந்திருக்காங்க. இது ரொம்ப அற்புதமான படம். இப்போ கொஞ்சம் அவருடைய படைப்புகளெல்லாம் இனிமேல் கொஞ்சம் வேகமாகவே சொல்லிடுறேன். எப்பேற்பட்ட தாத்தாவுடைய பெரிய பொக்கிஷமான விஷயம் பாருங்கள். கம்பர் தரும் ராமாயணம், இதோ அந்த புத்தகத்தை கண்ணால் காட்டணும்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்க, 3 தொகுதி இருக்குது. இது மாதிரி 3 வால்யூம் இருக்குது. மொத்தம் 1550 பாடல்கள். ஆனால் 10,000 20,000 சொல்கிறாங்க இல்லையா? அது பின்னாடி சொல்கிறேன். தாத்தா மேலே ரொம்ப கோபம் பல பேருக்கு அந்த காலத்தில், ரொம்ப எரிச்சல் கூட வந்தது. பல பேர் திட்டினாங்க தாத்தாவை. ஆனால் அவங்களுக்கு தெரியல யார் தாத்தா ரசிகமணி. அவர் என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் கம்பன் எழுதியிருக்கவே முடியாது, கம்பன் பாடல் அல்ல அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டார். வேண்டான்னு ஒதுக்கிட்டார். இதில் இருக்கிறதெல்லாம் தேன். எனக்கு நான் பார்த்த வரையும் இதை ரொம்ப நாள் பல முறை படிச்சிருக்கேன். நீங்களும் பார்த்து அனுபவிக்கலாம். கம்பன் பாடல்கள்லாம் சொல்லணும்னு யாராவது தமிழ் பண்டிதர் தானே வேணும். நாம் போகிறோம், நம்மக்கிட்ட போகிறோம், இது போகிறோம். தாத்தா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. அதனால் கம்பர் தரும் ராமாயணம் 3 தொகுதிகள். அதுக்கு முகவுரை ரொம்ப விசேஷம். ஒரே ஒரு பாட்டு மட்டும் இதுலேருந்து சொல்கிறேன், அப்போ நீங்கள் அந்த பெருமையை தெரியும். ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அந்த பாட்டு என்னென்னா, நான் சொன்ன முதல் ராகத்தில் கூட பாடணும் அவசியம் இல்லை. இவங்க அப்பா பாடுவாங்க, லா சண்முக சுந்தரம். அதே பாணியில் சொல்கிறேன். கயந்தரு நரும்புணல் கையில் தீண்டலும், கயந்தரு நரும்புணல் கையில் தீண்டலும். கயந்தருன்னு சொன்னால் தாமரை, புனல்னு சொன்னால் தண்ணி. கயந்தரு நரும்புணல் கையில் தீண்டலும். கையில் பட்ட உடனே இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். யார் கையில் தண்ணி பட்டுச்சு? குள்ளமாக இருக்கக்கூடிய வாமனன். கொடுத்தது யார்? மகாபலி. இந்தா அப்படின்னு கொடுத்தான். கயந்தரு நரும்புணல் கையில் தீண்டலும். அந்த பையன் பார்க்கறதுக்கு லட்சணம் அழகாக இருக்க மாட்டான். யார்? வாமனவதம் எடுத்த குள்ளையாக இருப்பான், ரொம்ப அழகும் கிடையாது. பயந்தவர்களும் பார்த்திகள் குரலன். ஐயோ இவனை போய் படைச்சிட்டேனே,
பெற்றுட்டேனே. பயந்தவர்களும் பார்த்திகள் குரலன் வியந்தவர்கள் வெறுக்கொள விசும்பின் ஓங்கினான். எப்படி போகுது பாருங்க பாட்டு. அவங்கெல்லாம் பார்த்து, இத்தனைக்கும் அப்பா அம்மா பார்க்கறதுக்கு, அப்புறம் அவங்கெல்லாம் பார்க்கும்போது கையில் கயந்தரு அரும்புணல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் பார்த்திகள் குரலன் வியந்தவர் வெறுக்கொள விசும்பின் ஓங்கினான். அப்படியே கபகபகபன்னு போகிறார். திருவிக்கிரம அவதாரம் எடுக்கிறார். வெறுக்கொள விசும்பின் ஓங்கினான். கடைசி தான் கம்பன். அதுதான் ரசிகமணி கண்டுபிடிச்சிருக்கார். உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவே. நமக்கு அது ஒரு சிம்பிளான லைனாக தெரியுதுல்ல. தாத்தா எழுதியிருக்கிற குறிப்பை பாருங்கள். எக்ஸலண்ட், சூப்பர். இது மாதிரி வேறு யாருமே தாத்தாக்கு தான் தோணும். இதெல்லாம் நீங்கள்லாம் இந்த பொக்கிஷத்தெல்லாம் விட்டுறக்கூடாது. சில பாடல்களுக்கு தான் கீழே குறிப்புன்னு கொடுத்துருக்காரு. பாக்கி பாடல்கள்லாம் நீங்கள் நான் எல்லாரும் படிக்கலாம், படிக்கக்கூடாது, பாடணும். அந்த பாட்டு வந்து தாத்தா இவங்க அப்பா அப்பா பாணியில் கூட இப்போ பாடலாம். சரி, அவர் சொல்லியிருக்கிறது 10 லைன் தான், இதை படிக்கிறேன் பாருங்கள். ஒருவர் 10 ரூபாயாக 4 பேருக்கு தருமம் கொடுக்கிறார். 10 ரூபாயாக என்று வைத்துக்கொள்வோம். என்ன கொடுத்தார் அப்பா என்று எதிரில் வந்தவன் 4 பேரையும் கேட்கிறான். 4 பேர்கிட்ட கொடுத்தாங்கல்ல 10 ரூபா கேட்குறான். முதலாவது பேர் வழி 10 காசு என்னமோ கொடுத்தார், 10 காசு என்னமோ கொடுத்தான் என்கிறான். அடுத்தவன் 10 ரூபாய் கொடுத்தான் என்கிறான். மூன்றாவது ஆசாமி இந்த 10 ரூபாயும் எனக்கு 100 ரூபாய் புண்ணியவான் கொடுத்தான் என்கிறான். நாலாவது மனுஷன் உயர்ந்த பண்புடையவன் தாராள பிரபு கொடுத்தது 10 1000 ஐயா என்று மிக்க உணர்ச்சியோடு பாராட்டி சொல்லுகிறான். தாத்தா எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பார். ஆகவே உயர்ந்தவர்களுக்கு செய்த உதவி அப்படியே மதிப்பில் ரொம்ப ரொம்ப உயர்ந்து போய் விடுகிறது. இங்கே யாருக்கு உதவி பண்ணுறீங்களோ அந்த ஆளுடைய பர்சனாலிட்டியை பொச்சு அது போயிட்டே இருக்கும். உயர்ந்து உயர்ந்த மதிப்பில் போய் விடுகிறது. இதோட நிறுத்தலாம்ல தாத்தா. திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டு வந்தார். அதுதான் டாப் ரசிகமணி. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். தமிழ் இது திருக்குறள். திருக்குறளில் உள்ளீடாக கிடக்கும் உண்மையை எவ்வளவு அனுபவிக்கிறார் கம்பர். கம்பர் அனுபவிச்சு ஒரு லைன் போட்டிருக்காராம். இந்த தாத்தா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு நேரம் இல்லாதனால இதை வேகமாக சொல்லிட்டேன். நீங்கள்லாம் பார்த்து ரசித்து அனுபவிக்க வேண்டிய புத்தகம். 3 வால்யூம், மறந்துடாதீங்க, படி. ரைட்டா? சரி. அப்புறம் அவர் எழுதின வேற வந்து கம்பர் தரும் ராமாயணம் 3 வால்யூம். கம்பர் யார், இதய ஒலி, கட்டுரைகள், முத்தொள்ளாயிரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மேடத்துக்கு நம்ம இவங்க டாக்டர் பிரேமா மேடத்துக்கு தெரிஞ்சவங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க டாக்டர் தேவதத்தான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தமிழ்துறை பேராசிரியராக இருந்தவங்க. இப்போ கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க. அவங்க சொல்லி அந்த முத்தொள்ளாயிரத்தை நாங்கள் வந்து ரசிகமணி விழாவில் கொண்டாடினோம். வித்தியாசமாக கொண்டாடினோம். அவங்க அதை படிப்பாங்க, ஒரு பொண்ணு அது பாடும், இன்னொரு ஒரு டான்ஸ் அப்படி ஆடும். நீங்கள் முத்தொள்ளாயிரத்தை ரசிக்கணும். நான் சும்மா முத்தொள்ளாயிரத்தை விட்டுறாதீங்க. முத்தொள்ளாயிரங்கிறது தேன் அத்தனையுமே. ரைட்டு. அப்புறம் கடைசியாக அவருடைய படைப்பு இதுதான். இதுக்கு தான் காரணம் இவர் நம்ம மகராஜன் ஐயாவுடைய படைப்பு இது, கடித இலக்கியம். நான் கொஞ்சம் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் ஒரு 10 பேருக்கு என்னுடைய நண்பர்களுக்கு அட்ரஸ் எல்லாம் வாங்கி, தாத்தா மாதிரி எழுத முடியாது, பட் கைப்பட என்னுடைய கையினால் தமிழ் எழுதி போட்டிருக்கேன் போஸ்ட். நீங்களும் செய்யுங்க ப்ளீஸ். தமிழ் கையெழுத்து தமிழில் எழுதுங்க. ஐயா எழுதிட்டு இருக்க மாதிரி எழுதுங்க. தமிழ் எழுத்து எழுதுங்க, கடிதம் எழுதுங்க. இந்த 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 இது இருக்கட்டும், இது அவசரத்துக்கு உபயோகப்படட்டும். பட் ரொம்ப நீங்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க. நான் கூட வச்சுருக்கேன் ஐயா எழுதினதெல்லாம், சில பேர் எழுதினதெல்லாம், இங்கே திருமலை ஐயா எழுதினதெல்லாம். அந்த அந்த எழுத்து கோணல் மணலாக இருக்கலாம், நல்லாவும் இருக்கலாம், பட் அதில் அவங்க தெரிவாங்க. தயவுசெய்து கடித இலக்கியத்தை நம்ம மீண்டும் கொண்டு வருவோம் தாத்தா நினைவாக. சரியா? செய்வோமா? அட்ரஸ் கொடுப்பேலா? ரைட். நான் எழுதி போட்டுறேன். நீங்கள் யார் யார் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ உங்கள் வீட்டுக்கு கடிதம் வந்துவிடும். ஆனால் நீங்கள் தமிழில் கடிதம் எழுதணும், கையால் எழுதணும். அது வந்து நம்ம தாத்தாக்கு செய்யக்கூடிய பெரிய கடித இலக்கியம். கொஞ்சம் வேகமாக ஓடிடும். இல்லை, இது ரொம்ப அருமையான படம். இதை நான் சொன்னேன் இல்லையா, ருக்மணி தேவி. இல்லைங்களா? சங்கரமேனன் அவர் கொண்டிருக்கு. பீட்டர்
ஹாஃப்மேன் இவங்கெல்லாம் பற்றி எனக்கு தெரியல. பட் எல்லாமே ஒரு கலை சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் இதோ குற்றாலத்தில் தாத்தாவும் பாட்டி இருக்காங்க, கீழே இருக்காரு பற்றி மீனம். ரொம்ப அருமையான படம் இதெல்லாம், அபூர்வம். சீடர்கள் கொஞ்சம் வேகமாக படிச்சிடுறேன், என்ன நேரம் ஆகிட்டது இல்லையா, அதனால். அடுத்த தலைமுறையை உருவாக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து பேசிட்டு போகலாம், இப்போ இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் பல பேர் ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க. அவருக்கு பின்னாடி யார் இருக்கா? ஒரு சீடரை உருவாக்கினதில் தாத்தாக்கு ஈடு யாருமே கிடையாது. வேகமாக படிக்கிறேன். இவாளுடைய அப்பா மகராஜன், கிங் லியர் அப்படிங்கிறது லியர் அரசன்னு அழகாக தமிழில் எழுதியிருக்கேன். அது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவருடைய படைப்பெல்லாம் ரொம்ப அற்புதமானது. மகாராஜன் ஐயாவோடது நீங்கள் அவசியம் படிக்கணும். அப்புறம் மீபா சோமு, சித்தர்கள் வரலாறு, எம்ஆர்எம் சுந்தா, பொன்னியின் புதல்வர், லா சண்முக சுந்தரம் இவாளுடைய அப்பா. இந்த புத்தகத்தை பற்றி தான் அடிக்கடி சொல்லி தயவு செய்து படிங்க. ஆனந்த கூத்து இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம். திருமூலர் எவ்வளோ பாட்டு சொல்லியிருக்காரு, அதில் ஒரு 100 பாட்டை மட்டும் சேர்ந்தெடுத்து ஆனந்த கூத்துன்னு அற்புதமாக இருக்கும். நம்ம திருமூலரை அனுபவிக்கணும்னா இவரோடது வேணும், லா சண்முக சுந்தரத்தோட வேணும். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், நான் இப்படி சொல்லக்கூடாது, அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடப்பிடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கம் கிடை நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார். ஹார்ட் அட்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த காலத்து திருமூலர் சொல்லியிருக்கார். ரொம்ப கொழுப்பாக தின்னுட்டாராம், அவன் ஒய்ஃபோட வேறு ஜாலியாக இருந்துட்டாராம், அது உடம்பு ஃபுல்லாக பாதிச்சிடுச்சு. ஒரு பக்கம் வலிக்குதுன்னாராம், படுத்தார், அவ்வளோதான், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார். அது அந்த 2 பாட்டும் இவங்க அப்பா எழுதியிருக்கிறது படிக்கணும். இதெல்லாம் தான் அப்படியே கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம். அவன் வந்து கடைசி லைன் சொல்லுவார், அடுத்த பாட்டு அப்புறம் சொல்கிறேன், நேரம் இல்லை. நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே அப்படிம்பாங்க. எல்லாம் வருவாங்க, வந்து எல்லாத்தையும் ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு, ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு, பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு, சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. இவ்வளோதான், இதுதான் உலகம். ரொம்ப அவங்க பின்னாடியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. உன் பேரையே இந்த பணத்தை எடுப்பா அப்படிவாங்க, கொண்டு போய் இதில் கொண்டு போய் பேர்ன் பண்ணுவாங்க, தண்ணியில் மூழ்கிட்டு வீட்டுக்கு வர்றது பயம். நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே, அவனை மறந்தே போயிடுவாங்க. ரொம்ப அற்புதமான பாட்டெல்லாம் இவங்க அப்பா, அற்புதமான புஸ்தகம். அதெல்லாம் நாங்கள் கம்போஸ் பண்ணோம், அதனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் பெரிய கொடுப்பினை, இவங்க அப்பாவோடெல்லாம் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனந்த கூத்து. கீரா வந்து கி ராஜ நாராயணன், மாந்தருக்குள்ள ஒரு அண்ணப்பங்க. அவசியம் அந்த மனிதனை நீங்கள்லாம் பார்க்கல. 100 வயசு இருந்தார். எனக்கு அவருக்கு கொஞ்சம் சண்டையெல்லாம் நடந்தது, அவர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். இவருடைய வீட்டுக்காரர் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு காந்தி நேஷ்னல் மியூசியத்துக்கு டைரக்டராக இருக்கார். நம்ம தமிழர்களில் இருக்கிறது ரொம்ப அபூர்வம். அவர் இருக்கார். அவர் சொன்னார், இல்லை அவர் சரியாக சொல்லலை அப்படின்னு. இவர் என்ன பண்ணிவிட்டார், காந்தியை பற்றி குறையாக சொல்லிவிட்டார். இல்லை அவர் வந்து மனசில் இரக்கமே இல்லாத மனிதன். ஒருத்தரை போய் வர சொல்லிவிட்டு நீ நடந்தே போ உங்கள் ஊருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிவிட்டார். அப்படி எல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமாக அண்ணாமலை சொன்னார். அவரோட சண்டை போட்டேன் நான், கி ராஜ நாராயணனோட. ரொம்ப ரொம்ப சுவையான மனிதர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சுவையான மனிதர். அவர் எழுதினது தான் இந்த மாந்தருக்குள்ள ஒரு அன்னப்பறவை. அவசியம் படிங்க, அதெல்லாம் வைக்கவே மாட்டேங்க நீங்கள். தாத்தாவை பற்றி தான், ரசிகமணியை பற்றி. சரி, அப்புறம் அப்புறம் வேறு யார், கு அழகிரிசாமி, அப்புறம் கு அழகிரிசாமி, கல்கி, சிவகாமி சபதம் சொன்னேன், ராஜாஜி, திண்ணை ரசாயனம் சொன்னேன் இல்லையா அது. அப்புறம் திருமலை வந்து எங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பெரிய சீடர் குரு மாதிரி இருந்தவர். அவர் வந்து உலக இதய ஒலின்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினார். இவங்க அப்பாலாம் நிறைய எழுதியிருக்காங்க, இவரும் அதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, நிறையா அனுப்பிச்சிருக்காங்க. பாஸ்கர தொண்டைமான் வந்து தென்னக கோவில்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது, 5 தொகுதி இருக்குது. ஆசிரா எழுதினது சிந்தனை. அதே தான் அதுக்கு பேர் என்ன மாற்றிவிட்டாங்கன்னா, வேங்கடம் முதல் குமரி வரைன்னு இருக்குல்ல, அதை என்ன பண்ண தென்னகத்து கோவில்கள்னு போட்டு விட்டாங்க. இப்போ வந்திருக்கு, இப்போ புதுசாக. நீங்கள் சொல்கிறதா உண்மை, அந்த காலத்தில் அதான் இருந்தது வேங்கடம் முதல். ஆசிராவோடது. அப்புறம் சா கணேசன் கம்பன் அடிப்படையை பற்றி சொல்லியிருக்கேனே, ஆசிரா கம்பன் அடிப்படை. சதாசிவம், எம்எஸ் வந்து கம்பன் பாடல்களை பாட ஆரம்பித்தாங்க. இவர் தாத்தா சொல்லி தான், ரசிகமணி சொல்லி தான்.
அவங்களுக்கு வேறு வழி இல்லை, கூட்டத்தில் நிறையா பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கோசரம் தெலுங்கு பாட்டு சம்ஸ்கிருத பாட்டெல்லாம் பாடினாலும் கம்பன் பாட்டை பாடினாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் கம்பன் பாடல்கள். கவிமணி வந்து தீபன், கவிமணி வந்து தீபன் அவருடைய ரசிகமணியோட பையன் இறந்து போனபோது ஒரு பாட்டு இருக்குது, அது நேரம் இல்லை அதனால் விட்டுட்டேன். அவர் சொல்லியிருக்காராம், தமிழ் பாடல்ங்கிறது உயிரை கொடுத்து வருகிறது என்பது உண்மை, என்னுடைய பையன் உயிரை கொடுத்து இந்த மாதிரி பாட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொண்டாடினதாக சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டு. அப்புறம் அப்புறம் கம்பன் பாடல் கவிமணி. பிருந்தா முக்தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியுது, வாய்ப்பு இல்லை. அவங்கெல்லாம் சங்கீத பரம்பரையில் வந்தவங்க, தமிழ் பாடல்கள் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தினது தாத்தா தான். அப்புறம் கச்சேரியில் கூட பாடினாங்க. பட்டாபிராமன் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து கடிதங்களெல்லாம் இதே மாதிரி கடிதங்களை தொகுத்துருக்காரு. தீப நடராஜன் ஐயா அவங்க வரல, அவங்க வந்து ரசிகமணியோட பேரன், இது செல்லையாங்கிறது கொள்ளு பேரன். அப்புறம் எஸ்விஎஸ்ன்னு ஒருத்தர், அவருக்கு பிஏவாக இருந்தார் நம்ம ரசிகமணிக்கு, டிகேசி வரலாறுன்னு எழுதியிருக்காரு. தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இறை வணக்கம்லாம் பாடுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டேன், இன்னும் ரெண்டு குறிப்பு தான் இருக்குது. இப்போ படம் வரும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அபூர்வமான படம். தாத்தா வந்து சாந்தினிகேதன் போயிருக்கார், எங்கே டாகூர், அங்கே போய் தமிழ் இதை ஒன்று நூலகம் நாங்கள் போனபோது மூடி இருந்தாங்க. நவராத்திரி போது போயிட்டோம். நவராத்திரி போது தயவு செய்து நீங்கள் கல்கட்டா பக்கமே போகாதீங்க, போயிட்டு நொந்தே போயிட்டோம், எங்கே போனாலும் மூடி இருக்குது. அவங்களுக்கு ஒரு 10-15 நாள் லீவான். இங்கே சாந்தினிகேதனில் போனால் மூடி கிடக்கு. நான் இதை பார்க்கணுன்னே போனேன், தாத்தா ஏற்படுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு போகணுன்னு. நம்ம தமிழ் புத்தகங்கள்லாம் பெங்காலில் சாந்தினிகேதனில் வச்சுருக்கிறதுக்கு காரணம் ரசிகமணி தான், அவள் தான் ஏற்படுத்தி வச்சது. அது கல்கி, சின்னாண்ணாமலை, பலராம் ராஜா பிறரும் இருந்துட்டார்கள். இங்கே பாருங்கள், ராஜாஜியோட ஃப்ரெண்டு, 2 பேரும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். இதுதான் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. 2 பேரும் இது ஒரு திசை, அது ஒரு திசை. ஆனால் சரி, ஆற்றிய இன்னும் முடிஞ்சிடும், அவ்வளோதான். இப்போ வந்து மற்ற பங்களிப்புகள் அவர் என்னென்ன பண்ணாருன்னு சொன்னால், பாரதி மணிமண்டபம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இதில் இருக்குது, என்ன ஊர் அது, அந்த எட்டயபுரத்தில். அது காரணம் நம்ம தாத்தா தான். டிகேசி, ராஜாஜி, கல்கி 3 பேரும் சேர்ந்து பாரதி மணிமண்டபத்தை ஆரம்பித்தாங்க. அவர் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு பாஸ்கர் தொண்டைமான், பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு பாராட்டி தான் சொல்லுவாங்க. அப்புறம் 28லேருந்து 30 வரையும் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்கார் தாத்தா. எம்பி தான், எம்எல்ஏன்னு சொல்லுவாங்களே, எம்பியா, எம்எல்சி, சாரி ரைட், தேங்க்யூ, எம்எல்சியாக தாத்தா இருந்திருக்காங்க அரசியலில் ரொம்ப. அதுக்கப்புறம் 30லேருந்து 35 இந்து அறநிலைய ஆணையராக இருந்திருக்காங்க 5 வருடங்கள். அப்புறம் 35 நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய ஒரே பையன் தீபன் வானொலியில் இப்போ இங்கே நம்ம சென்னையில் வந்து ஆரம்பித்தாங்க பத்திரிக்கை, அதுக்கு எடிட்டராக வந்ததுனால இவர் சென்னைக்கு வந்திருக்காரு. அந்த எங்கள் பக்கம் நாங்கள் டி நகரில் இருக்கோம், சதாசிவம் தெருவா என்ன தெரு, சாம்பசிவம் தெருவில் தான் இருந்தாராம் தாத்தா. டி நகர் சதாசிவம் தெரு. அப்புறம் 41லேயே தீபன் மறந்து போய்டுறாரு. அது ரொம்ப உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு தெரியாது. டிபின்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டியூபர்குலாசிஸ்னா மருந்தே கிடையாது. நம்ம தாத்தா அது இறந்து போனது டிபி தான். தீபன் அவருடைய பையன் இறந்து போனது டிபி தான். டிபினாலே ஜான் கீட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், ஒருவேளை ஆங்கில கவி. அவன் சின்ன வயசுலேயே போயிட்டான், 35 வயசுலாம். அது ராமானுஜா, கரெக்டு, எப்போ ஏற்பட்ட கணிதம் இது. அவரெல்லாம் கொன்னுடும். அந்த டிபி மட்டும் வந்துடுச்சுன்னா மருந்தே கிடையாது. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க, ஸ்ட்ரெப்டோமைசின்ங்கிற கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் கெமிஸ்ட்ரி வாதியாருங்கிறதுனால எனக்கு தெரியும். அது உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பாக்டீரியாவெல்லாம் தூக்கி அடிச்சிடும், பயங்கர எனர்ஜியோடு ஆகிடுவீங்க. இதை போய் ராஜாஜிகிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இனிமேல் கவலைப்படாதுங்க, டிபி வந்துச்சுன்னு நம்ம தலையில் அடிச்சுக்கிட்டு நானும் நீனு இருந்து என்னடா பிரயோஜனம், ரசிகமணி போயிட்டாரேடா, என்ன நட்பு பற்றியலா, அதுதான் ஒரு பெரிய அற்புதமான நட்பு. அவர் இல்லப்பா காப்பாற்றிருக்கணும், ஸ்ட்ரெப்டோமைசின் கண்டுபிடிச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற பங்களிப்புகள் வந்து இந்த பாரதி மணிமண்டபத்துக்கு காரணம் அவர் தான். அப்புறம் இந்து அறநிலை ஆணையராக இருந்தார். தீபன் வாழையொலி வந்ததுனால 1 வருஷம் அங்கே இருந்தார். தீபன் செத்து போன பிறகு அவருக்கு சென்னையில் இருக்க வீடு பிடிக்கல, தாத்தா நேராக குற்றாலத்துக்கு போயிட்டார், தென்காசி குற்றாலத்துக்கு போயிட்டார். நான் சொன்னேன் இல்லையா, 14/2/1954 வரையும் குற்றாலத்தில் இருந்தார். அதனால் அவருக்கு பேர் குற்றால முனிவர்னே பேர். யார் தாத்தாவுக்கு பேர் குற்றால முனிவர். இப்போ கூட போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப அருமையான இடம். அப்புறம் அவர் கண்டுபிடிச்ச சொற்கள்ங்கிறது பண்பாடுன்னு நீங்கள் 1000 பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே,
அதை கண்டுபிடிச்சவர், அதை உருவாக்கினது தாத்தா தான், டிகேசி தான் உருவாக்கினது பண்பாடு. அப்புறம் வானொலி அவர் தான் உருவாக்கினார், தாத்தா தான் உருவாக்கினது. வாய்க்குருவின்னு ஒன்று இருக்குது, என்னது விசில். எவ்வளோ அழகான தமிழ் வார்த்தை பார்த்தீங்களா, விசில்ங்கிறது வந்து வாய்க்குருவி. தமிழ்நாட்டின் சின்னம் இருக்குது இல்லையா, இப்போ கோபுரம் இருக்கு, அதை உருவாக்கல, அதை பரிந்துரைத்தது நம்ம தாத்தா தான். எவ்வளோ பெருமையாக நினச்சிக்கணும். ஓமந்தூர் ரெட்டியார்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார். தமிழ்நாட்டுக்கு என்ன சின்னம் கொடுக்குறதுன்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தானே. அது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை பரிந்துரைத்து அதை உருவாக்கினது, அந்த பண்ணது நம்ம தாத்தா தான். இப்பேற்பட்ட மனிதர் பாருங்கள். அதனால் இதெல்லாம் அவருடைய பங்களிப்புகள். இப்போ கடைசியாக ஆல்மோஸ்ட் தமிழனுக்கு இதோ கவிமணியும் ரசிகமணியும், இது ஒரு அபூர்வமான படங்கள். இது அடுத்தது இன்னொரு 10 நிமிஷம் சொல்லாமா முடிச்சுறேன். தமிழனுக்கு தமிழே துணை தானே என்னுடைய தலைப்பு. அதுக்கு வந்து அவர் தாத்தா என்ன சொல்லியிருக்காருங்கிறது நீங்கள் தெரியணும். அவர் வந்து ட்ரெயினில் வரும்போது அவர் விருப்பப்பட்டு என்ன ரொம்ப பிரபலமாயிட்டார் இல்லையா, அதனால் அந்த காலத்து இளைஞர்கள் அவங்கெல்லாம் புத்தகத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்து ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க அப்படின்னாரு. நாமெல்லாம் என்ன போடுவோம், நம்ம பேரை போடுவோம், காட் பிளஸ் யூ, பெஸ்ட் விஷஸ்ன்னு. தாத்தா என்ன எழுதியிருக்காரு பாருங்கள். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு தமிழனுக்கு தமிழே துணை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் இந்த தலைப்பை செலக்ட் பண்ண உடனே மணிகண்டன் நம்பிச்ச உடனே ரொம்ப சிறப்பாக இருக்குது, இதையே போட்டிருக்கேன்ட்டார். அப்புறம் செல்லையா அவர்கள் தான் இந்த தலைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னதுனால அதை போட்டுட்டான். ஆட்டோகிராஃபில் அப்படி தான் போடுவாரான் தாத்தா, தமிழனுக்கு தமிழே துணை. அப்புறம் ஆர்கே சண்முகம் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர். முதல்ல நேரு ஆரம்பித்த போது அவர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவர், கோயம்புத்தூரில் இருந்தார். தாத்தாவை கூப்பிட்டு 33 தமிழ் பாடல்களை சொன்னதாக அவர் குறிப்பு இருக்குது, ரொம்ப அற்புதமானது. அப்புறம் கடித இலக்கியம் நம்ம தாத்தா இதை நான் ஏன் ரொம்ப சொல்கிறேன்னு சொன்னால், இதில் இவங்க அப்பா எழுதின முன்னுரை ரொம்ப சிறப்பாக இருக்கும், அற்புதம். இதில் இருக்கிற அத்தனை கடிதங்களுக்கும் அப்படியே எசன்ஸ் பிழிஞ்சு வச்சுருக்கார். அதெல்லாம் தான் இங்கே இருக்குது. இந்த பாருங்க, இது ஃபுல்லாக எப்படி நான் சொல்கிறது, ஒரு வாரம் நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்லி நான் ஆனந்தத்துக்கு எங்கேயோ போவேன். ஆனால் அதுக்கு நேரம் இல்லை. பட் அவங்க அப்பா அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. ரசிகமணியினுடையது கடித இலக்கியம் நம்மை நெருங்கி நம் இதயத்தோடு உறவாடுகிறது. உண்மையிலே படித்து பாருங்கள், உங்கள் ஹார்ட்டுக்கு அப்படியே ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. அதனால் நீ அவசியம் பண்ணணும். இதில் ஒரு 7-8 நிறையா இருக்குது. அதில் 2 சொல்லி முடிச்சிடுறேன், சரியாக இருக்குமா? ரைட், ஓகே. முதல்ல எனக்கு பிடிச்சது உணவு. அதில் இவங்க ஊர் இருக்கு இல்லையா, தென்காசியில் ரொம்ப பிரமாதமாக சமைப்பாங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் தாத்தா காலத்தில் நடந்த நிகழ்ச்சி இது. தமிழ் கடல்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ராய சொக்கலிங்கம்னு பேர், தேவக்கோட்டைக்காரர். அவர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாரு. தாத்தா இங்கே உட்காந்துருக்காங்க. நான் அந்த வீடு பார்த்துருக்கேன். கீழே உட்காந்து சாப்பிடணும், வரிசையாக இலையாக போடுவாங்க, பிச்சைமா அப்படியே பரிமாறுவாங்க. வரிசையாக சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்கு பாயசம் வந்திருக்கு. பாயசம்ங்கிறது இனிப்பு இல்லையா. அவர் ராய சொக்கலிங்கம் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு கப்பில் கொடுத்துரு. கப்பில் கொடுத்து நாமெல்லாம் அப்படி தான் சாப்பிட்றோம். இதை கேளுங்க, கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அதுலேருந்து நானே மாற்றிக்கிட்டேன். இப்போ கூட நிஜமாவே உண்மையிலேயே நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தாத்தாவை சாதாரணமாக நினைக்காதீங்க. 2 நிகழ்ச்சி சொல்லிடுறேன். இந்த பாயசத்தை கப்பில் கொடுன்னு சொன்ன உடனே பக்கத்தில் பார்த்து இந்த தாத்தாவுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு தான் அப்படியே மீசையெல்லாம் துடிக்க, ஒரு ஃபனலையும் கொண்டு வாடா அப்படின்னாராம். எதுக்குன்னு அவரை வாயை பழக்க சொல்லி இந்த ஃபனலை வச்சு இந்த பாயசத்தை உள்ளே ஊற்று, நேராக வயிற்றுக்குள்ளே போட்டோம் அப்படின்னாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், பாயசத்தை அப்படி சாப்பிடக்கூடாது. அவள் அந்த ஊருக்காரங்க படி அவாள்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்ற அழகை வந்து அவ்வளோ அழகாக ரசிப்போம். இப்படி தொட்டன்னா இப்படி அமுக்க, இவங்க அப்பாலாம் சொல்லியிருக்காங்க, இப்படி பண்ணிங்கன்னா பாயசத்துக்குள்ளே அப்படி மேலே ஏறிடும், அந்த இதில் சர்ஃபெக்ஷன்ஸில் மேலே ஏறிடும். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி போடணும், முழுங்கிடக்கூடாது. அப்படியே உள்ளே அப்படியே 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 எங்கேயோ கொண்டு போகும் பாயசம். அதுக்கப்புறம் தானாக அது உள்ளே போகும். இப்படி பாயசம் சாப்பிடணும். எப்படி இதெல்லாம் நமக்கு தேவை தானே. எப்படி கம்பன் கவிதையெல்லாம் ரொம்ப ரசிக்கிறோமோ, நமக்கு அன்றாட இதை வந்து நான் அண்ணன் பல பேரை பார்த்து ரொம்ப வெறுத்திருக்கேன். கபக்குன்னு தின்றுருவாங்க. இப்படி தின்னு முடிகிறதுக்குள்ள எங்கள் அப்பாவே அப்படி திம்பார். ஐயோ ஏன் தான் இப்படி இருக்கீங்க ரசிக்க முடியும் அண்ணா, அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும். அதனால் பாயசம்னு ஒரு நிகழ்ச்சி, அதான்
எங்கே போயிடுது? ஓ இருக்கா, சரி பரவாயில்ல. தமிழனுக்கு அந்த பாயசம் சாப்பிடுவது இங்கே இருக்க பாயசம். அடுத்தது ஒன்றே ஒரு நிகழ்ச்சி சொல்லிடுறேன், இது நேரடி அனுபவம், இதுவும் தான் என்ன உணவு சம்மந்தப்பட்டதுனால நான் ரொம்ப விருப்பப்பட்டு சொல்கிறேன். ரஸ்தாளி பழத்தை எங்களுடைய நண்பர் சரவணன் அவங்க வீட்டிலேருந்து கொடுத்தாங்க. ரஸ்தாளி பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரஸ்தாளி பூவன் அந்த மாதிரி இருக்குது. அதில் ரஸ்தாளி பழம் மட்டும் தாத்தா என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே சொல்கிறேன். நாளை வைத்தால் கெட்டு போய்விடும், அப்படி என்ற நிலையில் இன்று இரவு சாப்பிட வேண்டும். அப்போ மேலே இருக்கிற தோலெல்லாம் கருப்பாயிடும், இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும், ஐயோ நாளைக்கு வச்சா கெட்டு போயிடுமே. அப்போ அதை மெல்ல உரிச்சிங்கன்னா உள்ளே கெட்டு இருக்காது, உச்சத்துக்கு போயிருக்கோம். நிஜமாவே ரொம்ப அனுபவித்தேன், உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன். நான் அந்த ரஸ்தாளி ருச்சி நான் அது சாப்பிட்டதே கிடையாது. தாத்தாவை அப்போ தான் பெருமையாக நினச்சிக்கிட்டேன் ரசிகமணியை. நமக்கு உபயோகமாக இவ்வளவு மாதிரி விஷயங்களெல்லாம், அதனால் அவசரப்பட்டு கண்ணாபின்னான்னு கண்ட நேரத்தில் தின்னிடக்கூடாது. அதை வந்து நாளைக்கு கெட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த ரஸ்தாளி பழத்தை எடுத்து ரசிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுக்கு தண்ணீர் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாயில் போட்டு முழுங்கிடக்கூடாது, ஒரே அப்படியே இதாகும், அது பேர் என்ன விக்கலாக வரும். வாயில் வச்சுருக்கணுமா, அந்த உமிழ்நீர் தானாக சேருமா உள்ளே போயிடுமா, எப்படியெல்லாம் கவனிச்சிருக்காரு பாருங்க. இதை கீராஜ் நாராயணன் பார்த்து சொல்லியிருக்காரு. தாத்தாவை மாதிரி அப்சர்வேஷன் யாருமே கிடையாது. இளநீ இருக்குல்ல, பெஸ்ட் இளநீ யார் கண்டுபிடிக்க முடியும்? குரங்குக்கு தான் தெரியுமா. அந்த புத்தகத்தை படிங்க, குரங்குக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அது ஒவ்வொரு கிளையாக போகுமா, இப்படி இப்படி உருட்டி பார்க்குமா, சிலதை அப்படியே தள்ளி விட்டுருமா, ஒரே ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்குமா. அப்போ என்ன பண்ணணும்னா அதை உடனே விரட்டிட்டு அந்த கிளையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டேன்னா அந்த இளநீர் அவ்வளோ ருச்சியாக இருக்குமா. இது யார் சொன்னது? தாத்தா சொன்னது. கண்டுபிடிச்சது யார்? கீராஜ் நாராயணன் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார். எப்படி நமக்கு உபயோகமான பல விஷயங்களை சொல்லியிருக்கார் பாருங்கள். 2 நிகழ்ச்சிகளில் சொல்லிடுறேன். என்ன, ரெண்டுமே நம்ம மாதிரி மனிதர்களுக்கு தேவையானது தான். எனக்கு அதுதான் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். காந்தியை ரொம்ப பிடிச்சது காரணம் அதுதான். he comes to our level, நம்ம லெவலுக்கு வந்து பேசுவார். அங்கே என்னமோ பெருசாக பேசுகிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி நீ எவ்வளவு சுத்தமாக நீ வச்சுக்கணும், எப்படி உணவு சாப்பிடணும், உடல் உழைப்பு எவ்வளோ செய்யணும், அதெல்லாம் காந்தி சொன்ன மாதிரி. தாத்தா என்ன பண்ணிவிட்டார், ஒரு குழந்தை வந்திருக்கு. அது வந்து அந்த பெண் குழந்தை, அது பள்ளிக்கூடத்தில் ஏதோ பரீட்சையெல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு. உண்மை தானே? அப்போ அதுக்கு யூனிவர்சிட்டி பரீட்சை ஃபெயில் ஆகிடுச்சு. தாத்தா முன்னாடி வந்து அப்படி இப்படி போகுது, ரொம்ப வருத்தத்தோடு இப்படியே போயிட்டுருக்கு. இங்கே வா, அது பேரை சொல்லி கூப்பிட்றேன். என்ன இல்லை தாத்தா, இல்லை தாத்தா, இல்லை சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. ஃபெயில் ஆகிட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது ஒப்பாரி வைக்கிற மாதிரி அப்படியே ரொம்ப இதோட. எதில் ஃபெயில் ஆகிட்டேன்? பிஏ பரீட்சையில் இப்போ ஃபெயில் ஆகிட்டேன் தாத்தா. அப்படியா? அப்போ தாத்தா சொல்கிறாரு, ஆமாம், ஃபெயில் ஆகிறது ரொம்ப கேவலம்தான். எனக்கு சொல்லும்போது கூட அவ்வளோ சிரிப்பாகுது. தாத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னு உங்களால் நினைக்க கூட பார்க்க முடியாது. பாஸ் ஆகிறது அதோட கேவலம் அப்படின்னா. அப்போ என்ன, தாத்தாவுக்கு ஏன் பிடிக்கலன்னு புரியுதா உங்களுக்கு? தாத்தாவுக்கு வந்து இந்த கல்வி முறையே பிடிக்காது. இந்த யூனிவர்சிட்டி பாடத்திட்டம். நான் ஆசிரியராக இருந்தனாலும் சொல்கிறேன், என்னுடைய மாணவர்களை மனப்பாடம் பண்ண வச்சு, என்னுடைய கெமிஸ்ட்ரி எல்லாம் மனப்பாடம் பண்ண வச்சு வாந்தி எடுக்க வச்சேன். உண்மையிலேயே வருத்தப்படுறேன். நான் திருமலைலாம் சொல்லி ஒப்பாரி வைப்பேன். உன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு பணம் தேவைப்படுறா, போ வேலை பார்த்துட்டு வா. அவருடைய பையனும் அப்படி தான், விப்ரநாராயணன். நாங்கள் 2 பேரும் வாத்தியார்கள். பணம் தேவைப்படுது, போய் சொல்ல, பரவாயில்ல போ அப்படிம்பாரு. எனக்கெல்லாம் மனசே வரல. அதுவும் விருதுநகர் செந்திக்குமார் நாடார் கல்லூரியில் படித்து, இவருடைய ஊரில் படிச்சுட்டு கெமிஸ்ட்ரின்னு அவ்வளவு ஆசை, அவ்வளவு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சாப்டர் 3 மாதம்னு எடுத்தேன். அங்கேருந்து வந்தார் கோபத்தில், வேண்டாம் அவன் மார்க் வாங்க வேண்டாம், ஃபெயில் ஆகி தொலைவான், அவனுடைய ஒரு சாப்டரில் 5 மார்க் தான் வரும், 200க்கு 5 வாங்கி ஃபெயில் ஆகணுமா, மனப்பாடம் பண்ணி எழுத சொல்றா அப்படின்னாங்க. ரொம்ப நோக அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் தாத்தாக்கு தெரியும், அந்த காலத்துலேருந்து வந்தது தான். டிகேசி தாத்தா சொல்லியிருக்காரு, ஃபெயிலாவது கேவலம், பாஸ் செய்வது அதை விட கேவலம் அப்படின்னு. எவ்வளோ சுகமாக அந்த பொண்ணு உடனே சிரிப்பு வந்துடுச்சு. அந்த குழந்தையோட மனசு, இந்த பெண் குழந்தையோட மனசு உடனே சிரிச்சுட்டு அந்த அந்த துக்கமெல்லாம் போயிடுச்சு. உடனே அவர் ஃபெயில் ஆகிறத பாராட்டுறான்னு நினைக்காதீங்க. அது வந்து அப்படி ஒரு அந்த 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 மற்றவருடைய துன்பத்தை புரிஞ்சுக்கிறது. அப்புறம் பேனா ஒரு குழந்தை இதே மாதிரி தொலைச்சிடுச்சு. அப்போ அதுவும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது அவங்க வீட்டிலேருந்து என்ன இப்படி பண்ணிட்டான்னு, பேனாவை தொலைச்சிட்டான்னு. அப்போ அவர் சொன்னாரா,
எதுக்கு வாங்கி கொடுக்கறது? தொலைக்கிறதுக்கு தானே அப்படின்னா எனக்கெல்லாம் அது படிக்கும்போதெல்லாம் அவ்வளவு சுகமாக இருந்தது. ஒரு பொருளை நம்ம அப்படி நினைக்கிறோம்ல, தொலைக்கணும்னு சொன்னால் அந்த பொருள் இருந்தால் தானே தொலைக்க முடியும். இப்போ இந்த செல்ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னால் இது என்கிட்ட இருந்தால் தானே தொலைக்க முடியும். அதுபோல் அந்த பேனாவும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்து நான் ரொம்ப பிரேமா அவர்கள் ரொம்ப அழகாக கோலம் போடுவாங்க. இவங்களும் எங்கள் மனைவியும் போடுவாங்க. அவங்க மேடத்தை பற்றி தெரியாது, அந்த பெண்ணை பற்றி தெரியாது. கோலம் போடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான உங்களுடைய அது ஈஸ்தட்டிக் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடியவார்கள், அழகு உணர்ச்சி, அதனுடைய வெளிப்பாடு. அதை ரசித்தவர் நம்ம ரசிகமணி. அதுவும் தடபுடல் கோலம் இல்லை, இந்த புள்ளி கோலை வச்சு இப்படி அழகாக போடுறது இருக்குல்ல, அந்த கோலத்தை ரசிக்கிறது எனக்கு கூட இப்போ ரொம்ப பிடிக்கும். நான் பாராட்டி ரொம்ப சொல்லியிருக்கேன் நான். அப்புறம் கடைசியாக விருந்தோம்பல் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். விருந்தோம்பல்ங்கிறது ரசிகமணி வீட்டினுடைய மகா சிறப்பானது. அவர் தாத்தா என்ன சொல்லியிருக்காரு, அவர் வேண்டிய நண்பர் ஒருத்தர் வந்தபோது நான் வந்து எங்கே வாங்க வாங்க வீட்டில் சாப்பிட போகலாம், என்ன வந்தேன்னு சொன்னால் நேராக போயணும், குளிச்சுட்டு அருவிக்கு போகணும், குளிக்கணும். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், உங்களுக்கெல்லாம் உபயோகமானது தான். அருவியில் எப்படி குளிக்கணும் தெரியுமா? நேராக போய் தடத்தடன்னு தலையை நீட்டி குளிக்கக்கூடாது, அவசரப்பட்டு குளிச்சிடக்கூடாது. அருவியை சுற்றி உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு அந்த அழகாக தண்ணி விழுது பார்த்தீங்களா, அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் உடம்பு சூடு வரும். சூடு வந்த பிறகு திருப்பி குளிர ஆரம்பிக்கும், டபக்குன்னு வெளில வந்துடணும். உள்ளேயே குளிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இது தாத்தா சொல்லி கொடுத்த அருவியில் குளிக்கல். குளிச்சுட்டு இப்படியெல்லாம் தான் நம்ம என்ன சொல்ல வந்தேன், விருந்தோம்பல்ல. அப்புறம் அது பண்ணி முடித்த உடனே நேராக திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிடணும். விதவிதமான நம்ம இந்த அம்மா இந்த படத்தோடு தான் முடிக்க போகிறேன் நான். அவருடைய பெண் மனைவியாக இருந்த பிச்சம்மாள் அவர்கள் அருமையாக சமைப்பாங்க. தோசை அவ்வளோ பிரமாதமாக இருக்குமா, ராஜாஜி பாராட்டிலாம் எழுதியிருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு போனோம். ஒரே ஒரு நண்பர் வந்திருக்காரு, நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. தாத்தாவுக்கு வந்த கோபம் இருக்குது பாருங்க, சிவனா ருத்ரத்துவம் நினச்சி நான் என்ன செத்தா போயிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம வீட்டுக்கு வர்றவர்கள் நம்மளுடைய விருந்தாளியாக இருந்து அதை உணவை சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். தாத்தாவுடைய விருந்தோம்பலுக்கு ஈடு எதுவும் கிடையாது. இன்றைக்கும் நடக்குது. தென்காசியில் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அதை பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த பிரேமா எல்லாம் சேர்ந்து, நீங்கள் வந்து டிசம்பர் மாதம் நம்ம விழா நடக்கும், அவசியம் வாங்க. பேசுகிறது பல பேர், நான் சாதாரணமாக பேசுகிறேன், என்னோட சிறந்த தமிழறிஞரெல்லாம் பேசுவாங்க. அதை பேசி கேட்டுட்டு ஆனந்தத்தோட விதவிதமான உணவுகளை நம்ம வள்ளியாச்சி கொடுப்பாங்க. அந்த விருந்தோம்பலையும் சாப்பிடணும். சரியா? இந்த விருந்தோம்பல் தான். இப்போ வந்து கடைசியாக இப்போ ஒரே ஒரு பாட்டு இவருக்கோசரம் சொல்லி முடிச்சிடுறேன், அதோட போகிறோன்னு நினைக்கிறேன். அப்போ பாட்டியோட பாட்டோடு நிறுத்திடலாம் இந்த ஒரே நிமிஷம். அந்த பாட்டு என்னன்னு சொன்னால், இதை இவங்க அப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும். இதை ரசிகமணி சொல்லியிருக்காரு, நேரிலேயே நடந்த நிகழ்ச்சி. தனிப்பாடல்களில் நிறையா இருக்குது தமிழில். என்ன, அரவம் கறந்ததோ, அரவம்னா பாம்பு, கறந்ததோன்னு சாப்பிட்டுடுச்சா, அரவம் கறந்ததோ அச்சுமரம் இற்று புறவிதான் கயிறுருவி போச்சோ. என்ன சொல்கிறா, ஒரு பெண்ணு காலையில் அந்த மனுஷன் வரேன்னு சொன்னானே, என்னுடைய கணவன் காதலன், இன்னும் இப்படியே போயிட்டே இருக்கே ராத்திரி, அப்படிங்கும்போது அந்த அம்மாவுடைய தவிப்பு. அரவம் கறந்ததோ, அந்த சூரியனை வந்து பாம்பு சாப்பிட்டுடுச்சா, அச்சு மரம் இற்று இது சூரியன் வந்து இதில் தேரில் வரதா சொல்லுவோம் இல்லையா, அச்சு மரம் இற்று புறவிதான் கயிறுருவி போச்சோ, அது எங்கேயோ போயிடுச்சா. அப்புறம் ஒரே ஒரு பையன் உட்காந்துருந்தான் அந்த மீட்டிங்கில், அது இவங்க அப்பா சொல்லி கேட்கணும், அற்புதமாக இருக்கும். இரவிதான் இரவிதான் அப்படின்னு தாத்தா சொல்கிறான் 2 தரம். அந்த பையன் சின்ன பையன் தான், அந்த பையன் மாதிரி தான் இருப்பான். அவன் சொல்கிறான் செத்தானோ அப்படின்னான். அப்போ தாத்தா சொன்னாரான் குஷியில், இதுதான் தமிழ் கவிதை. தமிழ் கவிதைங்கிறது எளிமையாக இருக்கணும். அரவம் கறந்ததோ அச்சுமரம் இற்று புறவிதான் கயிறுருவி போச்சோ, இரவிதான் செத்தானோ எத்தாலும் விடியும் என்கிறா. அதில் இவங்க அப்பா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, மகராஜன் சொல்லி கேட்கணும். அந்த இரான்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தமிழோட சிறப்பு.
கவிதை இப்படி ரசிக்கணும். இவ அப்பாவுடைய குரல்களை பதிவாகிருக்கிறது கேட்கணும், இல்லை ரசிகமணி கேட்கணும், இல்லை இவருடைய அப்பா சொல்லி கேட்கணும். இராங்கும் போது அந்த பெண்ணு இரா, அந்த அப்படியே ஏக்கம் கீக்கம் எல்லாமே அந்த தமிழில் புதங்கியிருக்கு. அந்த கடைசி எழுத்தில் இரா அப்படிங்கிற அந்த கவிதையினுடைய அந்த அற்புதத்தை இந்த தாத்தா சொல்லினாராம். ரசிகமணி நடந்த நிகழ்ச்சியாக ஒரு சின்ன பையன், அவனை மாதிரி பையன் அந்த பாட்டியே சொல்லிட்டான். அவனுக்கு தமிழ் கவிதையெல்லாம் தெரியாது. எழுதிதான் செத்தானோ அப்படின்ட்டானா. அது மாதிரி அற்புதமான பாடல்கள்லாம் பலது இருக்குது. இப்போ அடுத்தது கடைசியாக இந்த பாட்டியோட படம் நிறையா இருக்கு, விட்டுறேன். என்ன இது கல்கி ராஜாஜி, அப்புறம் இது வழக்கறிஞர், இதெல்லாம் தீப குற்றாலலிங்கம் அதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்னொரு படம் இதை மட்டும் படிச்சிடுறேன். இவங்க அப்பாட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கார் ரசிகமணி. கடைசி சாகும்போது உங்களிடம் ஒரு வரம் கேட்கிறேன். நீங்கள் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தமிழர்களை சொல்ல வைத்து கொண்டே இருக்க வேண்டும். எதை சொல்ல வேண்டும்? டிகேசி என்று ஒருவன் இருந்தான். அவன் சொல்லுவான், உலகத்திலே தமிழ் போன்ற உயர்ந்த மொழி வேறொன்றும் இல்லை, உலகத்திலே கம்பனை போன்ற உயர்ந்த கவிஞன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுவான். இதை தமிழர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். 500 அல்லது 1000 வருடங்கள் கழித்து உலகமெல்லாம் இதை ஒத்துக்கொள்ளும் என்று சொன்னார்கள். அற்புதமான ஒரு ரசிகமணியினுடைய கடைசி சேயிங் இவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. அற்புதம். அடுத்தது இது அவளுடைய அந்த அரங்கேற்றம் நடந்தபோது இந்த புத்தகம் இதாச்சு இல்லையா, அது வெளிவரும்போது ஏற்பட்ட இது கிடைச்ச இது படம். இது அவருடைய பலராம ராஜா, அவருடைய பிஏ, அது தாத்தா. இதான் நான் சொன்னது. ரயிலில் வரும்போது ஆட்டோகிராஃப் எழுதி கொடுத்தேன். என்ன எழுத சொன்னார்கள்? என் அனுபவத்தை எழுதி கொடுத்தேன். தமிழனுக்கு தமிழே துணை. இது நேரடி அனுபவம் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜப்பானில் போயிட்டு நேரடி பார்த்தேன். ஜப்பான் மிக உயர்ந்த நாடு இல்லையா தொழில்நுட்பத்தில், சயின்ஸில். நான் போய் நம்பவே மாட்டேங்க, ஆங்கிலமே தெரியல அவங்களுக்கு. நமக்கு நம்ப முடியுதா? 99 பேருக்கு ஆங்கிலம் தெரியல. அப்புறம் நான் போய் எனக்கு சந்தேகமாக இருந்தது, இல்லைடா இப்படி உயர்ந்த நாடாக இருக்கே, எப்படிடா டெவலப் பண்ணாங்க அப்படின்னு போய் அவர்கிட்ட கேட்டால், அந்த சின்ன வார்த்தைகளை மட்டும் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிப்போம், எங்கள் ஜப்பானிய மொழியில் தான் பண்ணுவோன்னார். தாத்தா சொன்னது அப்படியே காதில் ஒலிக்குது. தமிழனுக்கு தமிழே துணை. நாம் தமிழில் மட்டும் நான் கெமிஸ்ட்ரியை சொல்லி கொடுத்துட்ருந்தா தமிழில் மிகச்சிறப்பாக நம்முடைய தாய்மொழியில் தான் சொல்லணும். இதுதான் முக்கியமானது. அடுத்தது இந்த நம்ம பாட்டியோட ஒரே ஒரு கடிதம் மட்டும் அதோட முடிஞ்சு போயிடும். அடுத்தது இந்த ஒரு கடிதத்தை ஃபுல்லாக்கி படிக்க வேணாம், நீங்களே படிச்சுக்கோங்க. வேணா இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அருமை புதல்வி ராஜேஸ்வரிக்கு ஆசீர்வாதங்கள். அந்த காலத்தில் அப்படி தான் எழுதுவாங்க, ஆசீர்வாதங்கள். உன்னுடைய அருமையான கடிதம் சேர்ந்தது, எல்லாத்தையும் படிச்சுட்டு 3 பேரும் பள்ளிக்கூடம் போகிறார்கள். ஒரு பெண் இன்னொரு இதுக்கு எழுதுகிறாங்க, அருமை புதல்வி ராஜேஸ்வரிக்கு. விடிபி வீட்டில் எல்லோரும் சௌக்கியம், நடராஜன் ரொம்ப சௌக்கியம். அது அவருடைய பையன் பேரன். தலைச்சேரியிலேருந்து கடிதம் வந்தது, அப்பா கடிதம் இல்லை, நாளை நீ அங்கே பார்க்கலாம் அவர்களை. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதோடு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா பாட்டியோட பெருமை உங்களுக்கு தெரியணும். தாத்தா மட்டும் பெருசு இல்லை, எப்படி பெண்மையை அவர் ரொம்ப போற்றி போகணும்னு சொன்னாரோ அது மாதிரி பாட்டியோட கன்க்ளூட் பண்ணணும் ஆசையில் இதை பண்ணியிருக்கேன். பாறை மேலிருந்து, நீங்கள் குத்தாலம் அருவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மெயின் ஃபால்ஸ். பாறை மேலிருந்து பால் பொங்கி வருகுதம்மா, இப்படி தான் அவன் சொல்லணும். பாறை மேலிருந்து பால் பொங்கி வருகுதெல்லாம் தயவுசெய்து இனிமேல் சொல்லவே சொல்லாதீங்க. உங்கள் வாயிலேருந்து தமிழ் கவிதை எப்படியோ ஒரு டியூனோட தான் வரணும், சரியா? நீங்கள் வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் எனக்கு இதை வேண்டுகோள் மாதிரி விடுறேன், மறந்துடக்கூடாது. தமிழை உரைநடை போல் சொல்லவே சொல்லாதீர்கள். அது திருக்குறளாக இருந்தாலும் அட்லீஸ்ட் இவங்க அப்பா இப்படி சொல்லுவாங்க, அந்த டியூன்லையாவது சொல்லுங்கள். பாறை மேலிருந்து பால் பொங்கி வருகுதம்மா, அதை பார்க்க பார்க்க ஆனந்தமாய் இருக்குதம்மா. எனக்கு அப்படியே அந்த அருவியை கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க பாட்டி.
இந்தாச்சு அழகான தமிழில் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. தயவுசெய்து நீங்களும் தமிழில் எழுதுங்க. உங்களுடைய அவர்கிட்ட இல்லை யார்கிட்ட என்கிட்டயே கூட கொடுக்கலாம், முகவரியை கொடுத்தீங்கன்னு நாங்களும் தமிழில் எழுதுகிறோம். இப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷமான மனிதரை பற்றி உங்கள் முன்னாடி கிட்டத்தட்ட கொஞ்சம் லேட் ஆகிடுதுன்னு மன்னிச்சுக்கோங்க. பட் எங்கேயோ ஒரு உலகத்துக்கு என்னை கொண்டு போயிட்டாங்க இவங்க 2 பேரும் வந்ததுனால. அதனால் அவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.